லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोगदस्दधितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் இளந்தலுமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு 2731வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய திருவிருத்தம் என்கிற திருமொழியினுடைய 92வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் ஒரு உயிரின் பொருள்கற்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகியோர் கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்றி நீர் திருநாட்டகத்தே என்பதாகும். 92வது பாசுரம் தலைவியானவள் பிரிவாற்றாமையால் வருத்தப்பட்டு பேசுகிற பாசுரம். தேவர்களெல்லாம் உன்னை காரணமாக தங்கள் சுயநலத்திற்காக வணங்குகிறார்கள், ஆனால் நானோ உன்னையே கதி என்று இருக்கிறேன், என்னை நீ புறம் தள்ளலாமா என்பதான பாசுரம். பாசுரத்தை சேவிக்கலாம். பேன் நலம் இல்லா அரக்கர் முன்னீர் பெரும் பதிவாய் நீழ்நகர் நீளறி வைத்தருளாய் என்று நின்னை விண்ணோர் நாள் தாழ் நிலம் தோய்ந்து தொழுவர் நின் மூர்த்தி பல்கூற்றில் ஒன்று காணிலும் ஆம்கொல் என்றே வைகள் மாலையும் காலையுமே. எம்பெருமானே, 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட இலங்கை, அரணாக கொண்ட அந்த இலங்கையை தீவரித்து எரித்து தேவர்களை காப்பாற்றினாய். தேவர்களாக எங்களையே முதற்கொண்டு ராவணன் துன்புறுத்தி வருகிறான், எனவே எங்களுக்கு அவனிடமிருந்து விடுதலை வேண்டும் என்று அவர்கள் கேட்டதனாலே நீ அந்த நீண்ட இலங்கையை அழித்தாய். அவர்களுக்கு எப்போதுமே இயல்பாக நிலத்திலே கால் தோயாது தேவர்களுக்கு. அவர்கள் நினைப்பார்களாம், மனுஷன் நாத்தம் அடிக்குது, அதனால பூலோகத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவங்களாம் தேவர்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக நிலத்திலே தங்களுடைய கால்களை தோய்த்து கொண்டு சாஷ்டாங்கமாக நிலத்திலே விழுந்து காலையும் மாலையும் உன்னை வேண்டினார்கள் என்றால் எதற்காக வேண்டினார்கள்? அவர்களுடைய துக்கம் போக வேண்டும் என்று வேண்டினார்களே, உன்னுடைய வடிவழகை பார்த்து மயங்கி போய் வேண்டினார்களா என்றால் கிடையாது. அவ்வளவு சுயநலமிக்கவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்காக நீ என்னை விட்டு அவர்களை காப்பாற்ற செல்வது உனக்கு தகுமா என்று கேட்கிறாள் தலைவி. அதுதான் இந்த பாசுரத்தினுடைய திரண்ட கருத்து. நீள் எரி என்பதற்கு நீண்ட நெருப்பு என்று பொருள் கொள்வது இயல்புதான் இருந்தாலும் கூட இந்த நீள் எரி என்ற சொல்லுக்கு நீண்ட அம்புகள், நெருப்பை பற்ற வைக்கும் அம்புகள் என்றெல்லாம் வைணவ உரையாசர்கள் பொருள் தருகிறார்கள். நீளெறி என்பது நீண்ட நெருப்பு என்பதற்கு எப்படி அந்த நீண்ட நெருப்பு உருவாகியது என்றால், எம்பெருமான் ராமனுடைய திருக்கரத்திலிருந்து வெளிப்பட்ட அம்புகள் நெருப்பாய் பாய்ந்தது என்று சொல்வார்கள். இதற்கு ஆதாரமாக கொம்பு போல் சீதை பொருட்டு இலங்கை நகர் அம்பெரி உய்த்தவர் என்று நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே 4ஆம் பத்தில் வரக்கூடிய 2ஆம் திருமொழியுடைய 8வது பாசுரத்தை மேற்கோள் காட்டுவார்கள் ஆச்சாரியர்கள். இலங்கையை முதலிலே பெரும்பதி என்று கூறிய ஆழ்வார் மீண்டும் நீள்நகர் என்று கூறுவதற்கு அருமையான சொல்லாட்சி அது. வரபலத்தாலும் புஜபலத்தாலும் எவராலும் வெற்றி காண முடியாத இலங்கை மாநகரம் என்பதை குறிக்கவே ஆழ்வார் 2 அடைமொழிகளை கொடுத்திருக்கிறார் என்று நாம் கண்டு மகிழலாம். இந்த மாசுரத்திலே அரக்கர்களை பேன் நலம் இல்லா அரக்கர் என்று கூறியதோடு மட்டுமின்றி விண்ணோர் நின் மூர்த்தி பல்கூற்றில் ஒன்று காணுமாங்கொலோ என்று தேவர்களையும் சாடுகிறார். சற்றும் தேவர்களையும் சாடுவதை நாம் சிந்திக்க வேண்டும். காரணம், அமுதம் எடுத்து கொடுக்க கடலை கடைந்த போது அமுதம் கிளறுவது எப்போதோ என்று கீழ்ப்புறமே நோக்கி கொண்டிருந்தார்களே அன்றே தேவர்கள் உன்னுடைய அழகை பார்த்தவர்கள் இல்லை. திருவாய்மொழி நாச்சியார் திருமொழி பாசுரத்திலே 9வது பத்திலே வரக்கூடிய முதல் பாசுரத்தில் 1ஆவதில் வரக்கூடியது இதே பிரதிவாதி வேங்கன் மனகாச்சாரியார் சொல்லி மகிழ்கிறார். தேவர்களுக்கு
தங்களுடைய காரியமாக வேண்டும் என்பதற்காகத்தான் சுயநலமாக இருந்தார்களே தவிர உன்னுடைய அழகையோ கை அழகையோ கால் அழகையோ அவர்கள் கண்டது கிடையாது. அவர்களுக்கு அது நோக்கமும் கிடையாது. ஆனால் நான் எப்போதும் உன்னுடைய அழகினையே நினைத்து கொண்டு உன்னை சேர வேண்டும் என்று நினைத்தால் நீ என்னை சேர மாட்டேன் என்கிறாயே என்று புலம்புகிறாள். வேந்தர் குற்றுழி பிரிவில் நாயகனை குறித்து நாயகி இரங்கல் என்பதான பாசுரம் இது. வேந்தர் குற்றுழி பிரிவு என்பது ஒரு வேந்தனுக்கு ஒரு வேந்தன் தோற்று வந்து சரணடைந்தால் அவனை உதவி செய்வதற்காக பிரிந்து போதல். பராங்குசனாகிய தலைவியை சர்வேஸ்வரனாகிய தலைவன் தன்னை பிரிந்து போனதற்கு காரணம் ராட்சசர்களுக்கு தோற்று வந்து சரணமடைந்து வேண்டிய தேவர்களின் பிரிவினை பிரார்த்தனைதான். தேவர்கள் அசுரர்களை கொல்ல வேண்டும், எங்களை அவன் துன்புறுத்துகிறான் ராவணன் என்று வேண்டுகோள் விடுக்க, ராமனானவன் தன்னை சரணடைந்தவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக என்னை பிரிந்து போனான் என்று சொல்கிறான். தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழகம் கமல மன்னன் தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கையும் கண்டாரும் அக்தே என்பது கம்பராமாயணத்துடைய உலாவியர் படலம். உனது அழகிய திருவடியில் ஒரு அம்சத்தை கண்டு குளிரும் அனுபவிப்பதில் அதிக ஆனந்தமாயிருக்க இந்த தேவர்கள் அதனை ஆசைப்பட்டு வேண்டாமல் உன் காலில் விழுந்து எப்போதும் தங்கள் பழியை தங்களுடைய பகையை அழித்து தர வேண்டும் என்று வேண்டுவதே அவர்கள் செய்யுமாயிருக்க எம்மை விட்டு விட்டு பிரயோஜனத்திற்காக உன்னை உடம்பு நோக காரியம் செய்கிறதே என்று எம்பெருமானுடைய தன்மைக்கு நோகிறாள் இவள். நின்னை விண்ணோர் காணுமாங் கொல்லென்று தாழ் நிலந்தோய்ந்து தொழ்வர் என்றதனால் நாயகனுடைய மூர்த்தியினை பல கூற்றுகளுக்கு ஆசைப்படாமல் அவனுடைய அழகை பற்றியோ அவனுடைய நலனை பற்றியோ குணத்தை பற்றியோ ஆசைப்படாமல் தங்களுடைய காரியமாக வேண்டும் என்பதற்கு தேவர்கள் தாழ்படிந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். பேநலமில்லா அரக்கர் என்பது தன்னுயிரை போலவே பிற உயிரையும் கருதி எல்லா பிராணிகளும் உயிர்ந்து வாழ வேண்டும் என்கிற எண்ணமில்லாத ராட்சசர்கள், பிறரை துன்பப்படுத்துவதே தொழிலாயிருக்கக்கூடியவர் என சொல்லுகிறார். பதி என்றது இலங்கைபுரிக்கு இடமான தீபத்தை குறிக்கிறது. பெரும்பதி என்றும் நீல்லகர் என்றும் கூறியவற்றால் வரபலத்தாலும் எவராலும் அழித்திட ஒண்ணாமையாக தோன்றக்கூடிய இலங்கையை நீளெறி வைத்துள்ளா என்பது ராவணனுக்கு அஞ்சி அகல செல்லும் தன்மையான அக்னியை அவனே அணியும் வழி அவனே அச்சமயம் துணிந்து அங்கே அழியாது வளரச் செய்தருளா என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அக்னி தேவன் அவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவனாக இருந்தான். அனுமானுடைய வாளிலே தீ வைத்தவுடனே அனுமான் அதை இலங்கை முழுவதும் பத்த வைக்கும் பொழுது அக்னிக்கு எந்த தைரியத்திலே செய்தான் என்றால் ராமன் வருவான் என்ற தைரியத்திலே தன்னுடைய வீரியத்தை காட்டினான் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். இலங்கையிலுடைய ராட்சசர்களை வேரோடு அழிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். தாழ்நிலம் தோய்ந்து தொழுவார் என்றால் பூலோகத்தில் வந்து திருப்பார்களை சார்ந்து பரமனை பணிந்து வேண்டுபவர் பூமியில் மனுஷ நாத்தம் நாறுகிறது என்று மூக்கை புதைத்து கொண்டு வருவார்களாம். எனவே மேலே நெடுந்தூரத்தில் நின்று கொண்டு தங்களுக்குரிய அவிர்வாகங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்றிருந்த தேவர்கள் தங்கள் உலகத்திலே இருப்பு இல்ல முடியாமல் போனதனாலே தெய்வத்தன்மை குறைந்து பூமியிலே வந்து கால் தோயர் என்று தொழுகிறார் என்றது. நிலம் தோய்ந்து தாழ் தொழுவார் என மாற்றி தரையிலே சாஷ்டாங்கமாக பணிந்து உன் திருவடிகளை சேவிக்கிறார்கள் அவர்கள். காரணம், அவருடைய இடமான சொர்க்கலோகம் அவர்களிடமிருந்து பிரிந்து போய்விட்டு அசுரராஜாவான ராட்சசனான ராவணனால் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. இப்படி அவர்கள் காலையிலும் மாலையிலும் உன்னுடைய காலில் விழுந்து தொழுவது உன்னுடைய உடம்பை நோவுபடுத்தி அவர்கள் காரியமாக வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஒழிய உன் மீது ஆசை கொண்டு இல்லை என்று சொல்கிறார்கள். அதே போலதான் நீ உடலை வரித்து ஆமையாக அமுதம் கடைய உன்னுடைய உடம்பையே கொடுத்தாய். ஆனால் அப்போது கூட இந்த தேவர்கள் அமிர்தம் எப்போது கிளறும் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒழிய உன்னுடைய அதாவது அசாத்தியமான கருணை அவர்கள் எண்ணி பார்த்ததல்ல. எனவே அவர்களுக்காக நீ என்னை விட்டு செல்வது எவ்வளவு சரியா அவ்வளவு சரியா நியாயமா என்று இரங்கலாக வருத்தப்படுகிறாள் பராங்குச நாயகி. இந்த பாசுரத்திலே 92வது பாசுரம் இது. மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். பேநலம் இல்லா அரக்கன் முன்னீர் பெரும்பதிவாய் நீழ்நகர் நீளெறி வைத்தருளா என்று நின்னை விண்ணோர் தாழ்நலம் தோய்ந்து தொழுவர் நின் மூர்த்தி பல்கூற்றில் ஒன்று காணலும் ஆம்கொல் என்றே வைகள் மாலையும் காலையுமே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோம் எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி.
உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.